Dear students and parents, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அல்டிமேட் ட்ரீம் அப்படின்னு ஒரு காலேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். அது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு டாப்பரோட லட்சியமாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு 50 வருஷம் அப்படின்ற மாதிரி பாரம்பரியம் மிக்கது இல்லை. இது நூற்றாண்டு பாரம்பரியம் மிக்கது. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1794 ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. ஈவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட சொல்ல முடியாது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து கூட இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகி அதுக்கப்புறம் டிப்ளமோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ப்ராசஸும் நடந்து முடிகிறது கிட்டத்தட்ட 1932 வரைக்கும் நடந்திருக்குது. 1932க்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த டெக்னாலஜி வைஸ் கோர்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துலையும் பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. பல பேரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 கேம்பஸ் இருக்குது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT, அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி ACT. ஸோ இந்த 3 கேம்பஸ் இருக்குது. இந்த 3 கேம்பஸ்லையும் என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் வாங்கினா நம்ம இந்த கேம்பஸில் போய் ஜாயின் பண்ண முடியும், பட் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அந்த கேம்பஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. இதில் ரெகுலர் ப்ரோக்ராம் அண்ட் அஸ் வெல் அஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எய்டரோட, அதாவது கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய கோர்சஸ். இதில் கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கும். அதே இது செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீஸ், இதுவும் கவர்மெண்ட் தான், பட் ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ரெகுலர் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி. இதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 2 ப்ரோக்ராமையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கொடுக்குறாங்க. ஸோ தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸை தமிழில் எடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த 5 ப்ரோக்ராமும் செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன டீட்டெயில்? ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு ஜென்ரலாக காமனான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷத்துக்கு 32,000 ரூபா காமனான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். SC, SCA, ST, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப், அதாவது அந்த அமௌண்ட் போக, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் போக மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 26,000. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 11,900. அடுத்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்ஸ், இதுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ரல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 37,000 வருது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு 27,000 வருது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு அதே மாதிரி தான் 11,900 வருது. இதில் SC, SCA, ST இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27,000 அண்ட் 37,000 அப்படின்னு இருக்கும். 27,000 அதாவது இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இன்கம் 2 lakhsக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எலிஜிபிளாக இருக்குது. இதில் 2 lakhsக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 27,000. அதை கம்ப்ளீட்டாக அவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் 2 lakhsக்கு உள்ள இருக்கவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 37,000. இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த 37,000 அந்த ஸ்டூடெண்ட் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த 37,000 அப்படின்றது
கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்போட வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், அதில் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஃபீஸ் வந்து 5700 வரும். இயர்லி வந்து 34,370. இதுதான் வந்து ஹாஸ்டலோட ஃபீஸ். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் உங்களுக்கு. இப்போ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட 3 கேம்பஸுக்கான பிளேஸ்மெண்ட் டேட்டா தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடைச்சிருக்குது. இதில் இண்டிவிஜுவலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாவை வந்து பார்ப்போம். இப்போ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2022-23 வந்து 1842 பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 ரேஞ்சுக்கு வரும். இதில் 2022-23 வந்து 1842 பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 2021-22 2114 பேர், 2020-21 1218, 2019-20 1144, 2018-19 1349. சரி, இவங்களுக்கான சேலரி, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜாக வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2022-23 வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 40 lakhs per annum. அதே வந்து ஆவரேஜ் பார்க்கும்போது 8.54 lakhs. இதுதான் வந்து ஆவரேஜ், நாட்டை வந்து இது வந்து லோயர் கிடையாது, ஆவரேஜ். 2021-22 பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 36.5 lakhs, ஆவரேஜ் வந்து 6.93. அடுத்து வந்து 2020-21 வந்து பார்த்தீங்கன்னா 20.5 lakhs வந்து ஹையஸ்ட், 6.11 வந்து ஆவரேஜ். 2019-20 வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 39 lakhs, ஆவரேஜ் வந்து 6.64. 2018-19 வந்து 39 lakhsன்றது வந்து ஹையஸ்ட், 5.77 வந்து ஆவரேஜாக இருக்கு. இதுல நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கேம்பஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அப்புறம் வந்து MIT, அப்புறம் ACT, இந்த 3 கேம்பஸ்லுக்கான மொத்த டேட்டா தான் இந்த டேட்டா. ஏன்னா மற்ற டேட்டா வந்து நமக்கு அக்யூரேட், ஐ மீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில வந்து அக்யூரேட் டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைக்கல. இப்போ இதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டடா கொடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த ஆனுவல் இன்கமோட வந்து ஒரு டீட்டெயில்டு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா என்னன்னு பார்ப்போம். டோட்டல் கம்பெனிஸ் வந்து நமக்கு, அதாவது இது வந்து லாஸ்ட் இயர் 2023 வந்து நமக்கு இந்த டேட்டா நமக்கு கிடைச்சிருக்குது. டோட்டல் கம்பெனிஸ் வந்து 61, டோட்டல் ஆஃபர்ஸ் வந்து 177, ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 40 lakhs per annum. ஸோ இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. அது கொடுத்த கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 6 பேர். ஸோ 6 பேர் வந்து 40 lakhs per annum வந்து ஆஃபர்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. லோயஸ்ட் பேக்கேஜ் வந்து 4 lakhs, ஒரு வருஷத்துக்கு வந்து 4 lakhs வந்து லோயஸ்ட் பேக்கேஜா வந்து இருந்திருக்குது. ஸோ 4 lakhsல இருந்து 40 lakhs வரைக்குமான ஒரு பேக்கேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான். இந்த இது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து என்ன கம்பெனி என்ன ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற நேம் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜோடு நம்ம போய் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன கட் ஆஃப் எடுத்துக்கணும், எந்த கட் ஆஃப் எடுத்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் நம்மளால ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ லாஸ்ட் இயரில் அதாவது 2023-24 வந்து என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, எந்த கட் ஆஃபுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 193, ஓகேவா. பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 187, எஸ்சிக்கு வந்து 183, எஸ்சிஏக்கு வந்து 173.5, எஸ்டிக்கு வந்து 177.5. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்து இன்னைக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 200. ஓசி கேட்டகரியில் வந்து க்ளோசிங் கட் ஆஃபே வந்து 200, பிசிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 200, பிசிஎம்முக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 199.5, எம்பிசிக்கு வந்து 199.5, எஸ்சிக்கு 198.5, எஸ்சிஏக்கு 185.5, எஸ்டியில் வந்து இதில் யாரும் சீட் எடுக்கலை. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇலையும் க்ளோசிங் கட் ஆஃப் ஓசிக்கு வந்து 200, பிசிக்கு 199.5,
பிசிஎம்க்கு வந்து 198, எம்பிசிக்கு 198.5, எஸ்சிக்கு வந்து 195, எஸ்சிஏக்கு வந்து 186, எஸ்டிக்கு வந்து 180.5. இந்த க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கட் ஆஃப் தான் கடைசியா இருக்கு. இந்த கட் ஆஃபோட அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல யாரும் சேர முடியல, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் இயை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு கட் ஆஃப் 198, பிசிக்கு வந்து 197.5, பிசிஎம்க்கு வந்து 195, எம்பிசிக்கு வந்து 195.5, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு வந்து 176.5, எஸ்டிக்கு 171. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு வந்து ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் 191, பிசிக்கு 188.5, பிசிஎம்க்கு 188.5, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஏக்கு 159.5, எஸ்டிக்கு 155.5. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் 189, பிசிக்கு 184.5, பிசிஎம்க்கு 185.5, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 169.5, எஸ்சிஏக்கு 148. மெக்கானிக்கலுக்கு வந்து ஓசியில க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 195.5, பிசிக்கு 193.5, பிசிஎம்க்கு வந்து 191, எம்பிசிக்கு 191.5, எஸ்சிக்கு வந்து 182.5, எஸ்சிஏக்கு 168. மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 187லேயே கிடைச்சிருக்குது, பிசிக்கு வந்து 181.5 கிடைச்சிருக்குது, பிசிஎம்க்கு 174 கிடைச்சிருக்குது, எம்பிசிக்கு 175, எஸ்சிக்கு வந்து 170.5, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 163. மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 186, பிசிக்கு வந்து 179, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு வந்து 179.89, எஸ்சிக்கு வந்து 165, எஸ்சிஏக்கு 136.5, எஸ்டிக்கு 135. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்கு. பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 181.96, பிசிக்கு 170.5, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 171.5, எஸ்சிக்கு 161, எஸ்சிஏக்கு வந்து 131. சிவில் தமிழ்ல சிவில் படிக்கிறதுக்கான டிபார்ட்மெண்ட்ல ஓசிக்கு வந்து 180.5, பிசிக்கு 174, பிசிஎம்க்கு வந்து 161, எம்பிசிக்கு 165.5, எஸ்சிக்கு 166, எஸ்சிஏக்கு வந்து 157.5. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் 180 ஃபார் ஓசி, பிசிக்கு வந்து 175.5, பிசிஎம்க்கு 175.5, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு வந்து 166, எஸ்டிக்கு வந்து 134.5. இது எல்லாமே வந்து ரெகுலர் ப்ரோக்ராமுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் ஸ்டேட்டஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல 131க்குலாம் வந்து கிடைச்சிருக்குது. யாராவது சொன்னால் நம்புவாங்களா? 130க்குலாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலான்னு சொன்னோம்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கட் ஆஃபோட ஸ்டேட்டஸ். அடுத்து இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். பயோமெடிக்கலுக்கு வந்து ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 193.5, எம்பிசிக்கு 188.5, எஸ்சிக்கு வந்து 184, எஸ்சிஏக்கு வந்து 164. கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமுக்கு வந்து ஓசிக்கு வந்து 199.5, பிசிக்கு 199, பிசிஎம்க்கு வந்து 198.5, எம்பிசிக்கு வந்து 199, எஸ்சிக்கு வந்து 196, எஸ்சிஏக்கு வந்து 178, எஸ்டிக்கு வந்து 192. இசி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 199, பிசிக்கு 198.5, பிசிஎம்க்கு வந்து 197.5, எம்பிசிக்கு 197, எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு வந்து 190, எஸ்டிக்கு வந்து 175.5. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமில் மட்டும்தான் இருக்குது. ஓசிக்கு வந்து 199, பிசிக்கு 198.5, பிசிஎம்க்கு வந்து 198, எம்பிசிக்கு 198, எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு வந்து 176, எஸ்டிக்கு வந்து 182.5. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசிக்கு வந்து 187.5, பிசிக்கு 182, பிசிஎம்க்கு 184, எம்பிசிக்கு 176.5, எஸ்சிக்கு வந்து 171.5, எஸ்சிஏக்கு வந்து 173. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் 130 160 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்க்கு கூட வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சீட் கிடைச்சிருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி சீட்டு கிடைச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணி பார்த்துருப்போமா? அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கூட பல பேருக்கு வந்து தெரியாது. பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜிலாம் வந்து இருக்குன்னு எத்தனை பேருக்கு வந்து தெரியும்? ஆனால் அந்த 131க்கு கூட வந்து நமக்கு இங்கே வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போனாலே போதும். அதாவது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி படிக்கிறாங்க அப்படின்னா அதில் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும், அதில் மட்டும்தான் அவங்க வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் கூட அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வேற வேற காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுடைய கட் ஆஃப் என்னவா இருக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக எலிஜிபிளான ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச். அதாவது கட் ஆஃப் ரேஞ்ச் இப்போ நம்ம பேசின கட் ஆஃப் தான் அப்படின்றது கிடையாது. இதில் சம்டைம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்து குறையலாம். இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் இருக்கும். இதை விட வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகம் இல்லை, நம்ம பேசினதுலேயே மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே வந்து 200 198 191 தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் ஆகும். ஸோ இதில் ஒரு சில மார்க்ஸுக்கு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி போகணும்னு நினைக்கிறவங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் கட் ஆஃப் ரேஞ்சு உங்களுடைய ஆம்பிஷன் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு இல்லை, இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த காலேஜுகளுக்கு வந்து இப்பயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாம தொடர்ந்து இது மாதிரி வந்து அடுத்தடுத்த காலேஜஸோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்னன்றதை போடுவோம். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நல்ல அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்தராக வந்து உங்களுடைய என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், எங்களுடைய கட் ஆஃபுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து மதுரையில் தான் இருக்கிறோம். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க நேரடியாக வரணும்னாலும் நேரடியாக வாங்க. நமக்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.